கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமருத்துவதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அன்பானவர்களே, 12 வருஷமாக வாழ்க்கையில் படாத பாடுபட்டதான ஒரு பெண்மணி பலவிதமான வைத்தியரிடத்தில் சென்று கொஞ்சம் கூட சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சொத்து சுகத்தை இழந்தால், ஆரோக்கியத்தை இழந்தால், இப்படி பல்வேறு விதமான அலைச்சல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாகுவேன் என்ற விசுவாசத்தோடு புறப்பட்டால், அதே போல தொட்டால் சுகமடைந்தால். அந்த சம்பவத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நகருதல் பாருங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு திரும்பி என்று. அவள் எப்பொழுது ஆண்டவருடைய ஆடையை அவள் தொட்டாலோ அப்பொழுது கர்த்தர் அவள் பக்கமாக திரும்பினார். திரும்பி பார்த்து திடன்கொள் என்றார். அன்பானவர்களே, கர்த்தரின் திருமுகம் அவளை சந்தித்தது. அவளை பார்த்து சொன்னார், திடன்கொள் என்று. இன்றைக்கும் ஆண்டவருடைய கண்கள் உங்களை என்னை நோக்கி பார்த்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் எத்தனை ஆண்டு பிரச்சனை என்று சொல்லுகிறோம், எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று சொல்லுகிறோம், இதையெல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பிரச்சனைகளோடு இருக்கிற உங்களை பார்த்து திடன்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் உங்களுடைய விசுவாசம் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும் என்று மறுவார்த்தையும் சொல்லப்படுகிறது. அவளுக்கு சொன்ன அந்த வார்த்தை நமக்கும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாளில், இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து அப்படியே மெல்ல 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 விடுதலையாகி 100% விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீங்க. ஆகவே இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னா, உங்களின் அற்புதம் ஆரம்பமாகிறதான ஒரு நாள். ஆகவே இனி வரக்கூடியதான நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்கள். ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் சந்தித்தீர்கள், கர்த்தர் உங்களை சந்தித்தார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே அவருடைய கண்கள் உங்களை பார்த்து விட்டது. ஆனாலும் இன்றைக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தை, கர்த்தர் உங்களை திரும்பி பார்த்திருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒரு நல்ல நாள். ஆகவே விரைவில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். சந்தோஷமாக இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. 12 வருஷ பிரச்சனையுள்ள அந்த பெண்ணுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒரு நல்ல செய்தியை நீ சொல்லுகிறீர். திடன்கொள், உன்னுடைய நம்பிக்கை, விசுவாசம் உன்னை அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வெற்றியை கொடுத்தது என்று. அப்படிப்பட்ட நல்ல வெற்றிகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துகிறேன். நன்றி. இந்த நாள் எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சி நாளாய், விடுதலை நாளாய், வெற்றி நாளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.